என்னத்த எதுக்கு கீர்த்திய சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? பாரு மகா, வாய் வயிறுமா இருக்கா, அடுப்படியில வேலை செய்யணும்னு இருக்கா என்ன? காலையில எழுந்து வந்தது வராதுமா கிச்சன்ல வந்து சமையல் செய்ய போறேன்னு வந்து சொல்றா. ஐயோ, மாசமா இருக்கிற பொண்ணு இப்படி எல்லாம் வந்து செய்யலாமா சொல்லு? அம்மா, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு யாருமா சொன்னா? நாம சமையல் செய்யலனா எல்லாரும் எப்படி சாப்பிடுறது? உன்னாலையும் ஒரு வேலையும் செய்ய முடியாது, அப்புறம் எப்படி சமைச்சு சாப்பிடுறதுமா? கீர்த்தி இத பாருமா, அம்மா சொல்றது சரிதான். நீ இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும், சரியா? கிச்சன்ல எல்லாம் போய் வேலை செஞ்சுட்டு இருக்க கூடாது. அம்மா சொல்றபடி கேளு. அண்ணி, அம்மா சொல்றத கேட்டா அவ்வளவுதான் அண்ணி, நம்ம பட்னி தான் கிடக்கணும். ஏன்? ஏற்கனவே நம்ம வீட்ல 2 சமையல் நடக்குது, இதுல நானும் சமைக்கலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஏ கீர்த்தி, அதான் மகா இருக்கால, அவகிட்ட உதவி கேட்டா அவ பண்ணிட போறா. இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவ தானே செஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்ப கூட பாரு, நான் தலைவலிக்குதுன்னு சொன்னதுதான் தாமதம், உடனே சுக்கு காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டா. அதே மாதிரி உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு, உடனே பண்ணி கொடுத்துருவா. கேளுமா, என்ன வேணுமோ கேளு, நான் செஞ்சு தரேன். அம்மா, என்னம்மா நீ? அண்ணி பாவம் இல்லையா? மத்தவங்க தான் அவங்கள வேலையாள் மாதிரி நடத்துறாங்கன்னா நாமளும் அதை பண்ணணுமா என்ன? இந்த வீட்ல வேலும் செல்வியும் பண்ண கூத்த நினைச்சு கவலையா இருந்தும் அது முகத்துல காட்டிக்காம இருக்காங்க. ஏன் நம்மளும் அத பத்தி பேசி கஷ்டப்படுத்தணும்? அம்மா, நீ இங்கேயே உட்கார்ந்து சுக்கு காப்பி குடி, நான் போய் வேலையை பார்க்கறேன். சொன்னா கேளு, உட்காரு. அம்மா சொல்றத கேளு, சரியா? கீர்த்தி, இந்த வீட்டோட மூத்த வரிசை சுமந்துட்டு இருக்க, இந்த வேலையெல்லாம் விட்டுரு. இதெல்லாம் நான் ஏற்கனவே செஞ்சு பழக்கப்பட்டவதான். பாத்தியாடி, மகாவே சொல்லிட்டா, இந்த வீட்டுல யாருக்கும் கிடைக்காது கொடுப்புன்னு உனக்கு கிடைச்சிருக்கு. நீ தான் இந்த வீட்டுக்கு வாரிசை கொடுக்க போற. உனக்கு இந்த வீட்டுல இருக்கிறவங்க எந்த வேலை செஞ்சாலும் தகும். அதனால நான் சொல்றத கேளு, பேசாம உட்காரு. என்ன மகா, நான் சொல்றது சரிதானே? ஆமா அத்தை. அட ஆமாமா, நான் பாத்துக்கிறேன், விடு. நீ ரெஸ்ட் எடு. அண்ணி, அம்மா சொல்றாங்கன்னா ஏன் நீங்க வேற? சமையல் செய்யறது, பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறது, எப்படி நீ மொத்த வேலையும் நீங்களே பாத்துப்பீங்க? இருங்க, நான் அட்லீஸ்ட் உங்களுக்கு காய்கறியாவது வெட்டி தரேன். ஏய் கீர்த்தி, நான் சொல்றேன்ல, கேட்க மாட்டியா? எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன், நீ போய் பேசாம ரெஸ்ட் எடு, சரியா? அண்ணி, நீங்க இந்த வீட்டுக்கே ராணி, உங்களுக்கு போய் நான் வேலை வைப்பனா? சீக்கிரமா உங்க தம்பி கொடுத்த பணத்துல ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா, ஆனா பாருங்க, யாருக்கு அனுப்பட்டுச்சோ இப்படி ஆயிடுச்சு. இத பாருமா, நீ நல்ல எண்ணத்துல தான் பணம் கொடுத்த. வேற யாரும் தரலனாலும் இருக்கிற அந்த கொஞ்சம் பணத்தை வச்சு சின்னதா ஏதாவது பிசினஸ் பண்ணலான்னு தான் நானும் என் வீட்டுக்காரரும் யோசிச்சுட்டு இருக்கோம். நீ என்னை பத்தி கவலைப்படாத, சரியா? போ, முதல்ல போய் நீ ரெஸ்ட் எடு, போ. அண்ணி, கீர்த்தி, அதான் மகாவே சொல்லிட்டால, இன்னும் என்ன பாத்துக்கிட்டு இருக்க? நீ போய் ரெஸ்ட் எடு. நான் வேணா மகாவை ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வர சொல்றேன். சொன்னா கேளு கீர்த்தி, நான் போய் உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். அண்ணி, பால்ல சுகர்லாம் ஒண்ணு போட்டுற வேண்டாம், கொஞ்சம் பாதாம் மட்டும் எக்ஸ்ட்ரா போடுங்க. ஏய், மகாக்கு தெரியாதா என்ன? நீ போ. மகா. அத்தை, என்னத்த சொல்லுங்க. மகா, இதையும் கொஞ்சம் எடுத்து கழுவி வச்சிரு. அதான் நான் பாத்துக்கிறேன். சரி. வாடி வா, இனிமேதான் உனக்கு இருக்கு. இத்தனை நாளா நீ எஜமானியா இருந்து இந்த வீட்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்தல்ல, உனக்கு பிசினஸ் தொடங்க என் பொண்ணு பணம் கொடுத்தான்னு தானே இப்படி பம்பிக்கிட்டு நிக்கிற. இரு, என் மகளுக்கு குழந்தை பிறக்கட்டும், உன்னை இந்த வீட்டை விட்டே வெளியே அனுப்பி விடுறானா இல்லையான்னு பாரு.
செல்வி, சொல்லுங்க வேலு. எங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், உங்க முகமே சரியில்லையே. அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. நீங்க போங்க, போய் வேலையை பாருங்க. என் மேல எதுவும் கோவமா? நான் ஏன் உங்க மேல கோவப்பட போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக இன்னும் அதை மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசலாட்டினா நான் எங்க போவேன் சொல்லுங்க? அதுவும் இல்லாம நான் குடிச்சதுக்கு ஒன்றும் காரணம் இல்லாமலாம் இல்லை.